ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சும்மா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது இடியப்ப பிரியாணி. இப்போ ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இடியப்பம் புட்டு தான். வீட்டில் கூட நாங்கள் இடியப்பம் செஞ்சு கொள்றது, ஒரு பாட்டி என்ன கூட அங்கேயும் இடியப்பம் தான். அப்போ இடியப்பம் பண்ணுற நேரம் சொதி சம்பல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். இதை விட ஒரு இடியப்ப பிரியாணின்னு செய்கிற நேரத்தில் அது கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸி, அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த இடியப்ப பிரியாணியை எப்படி செய்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண வர முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வரலாம். இந்த இடியப்ப பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே நான் வெள்ளை இடியப்பம் அவிச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த இடியப்பம் ஒரு 20-25 இடியப்பத்துக்கிட்ட அவிச்சிருக்கிறேன். நார்மலாக வந்து நாங்கள் இடியப்பங்கள் செய்கிறதானே, அந்த இடியப்பம் செய்கிற நேரத்தில் அந்த பிரியாணி மாதிரி செய்கிற நேரத்தில் இன்னும் அது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ற நேரத்தில் நல்லா சொதி அது இதெல்லாம் வச்சுக்கொள்ள தேவையில்ல, அந்த பிரியாணியே அப்படி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இந்த வெள்ளை இடியப்பம், அந்த இடியப்பத்துக்கு இங்கே மட்டன் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் ஸ்பைசி திங்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 அன்னாசி பூ, ஒரு சின்ன கருவாப்பட்டை, அதோட கூட இங்கே கல்பாசி கொஞ்சம், இங்கே கொஞ்சம் ஜாவித்திரி, ஏலக்காய், அதோட கொஞ்சம் கிராம்பு, இவ்வளவும் இந்த வாசனை பொருட்களாக எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயம், அதோட கூட கொத்தமல்லி தழை. இது பிரியாணி பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த இடியப்பத்தை நான் பிரியாணியாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த இடியப்பத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த இடியப்பத்தை வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்துருக்கிறேன் பாருங்க. ஆயிலும் குருணியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி உதுத்தி இந்த இடியப்பத்தை எடுத்துக்கொள்ள வேணும். சரிங்களா? இது இந்த வெள்ளை இடியப்பத்தில் செய்கிற நேரத்தில் தான் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும். சிவப்பு இடியப்பத்தை விட இந்த வெள்ளை இடியப்பத்தில் செய்யணும் தான் இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து எப்படி இந்த பிரியாணியை செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே எண்ணெய், அதோட கூட நெய், கொஞ்சமாக எண்ணெய் நெய்யும் ரெண்டும் சேர்த்து அது நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். இதை எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகி ரெண்டும் சேர்ந்து வர்ற நேரத்தில் இந்த ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போடணும். போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிற நேரத்துக்கு இப்போ ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் சின்னனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒனியன், வெங்காயம், இதையும் போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணும். வெங்காயம் பார்த்து ஒரு பொன்னிறமாக ஒரு கண்ணாடி பருவத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். நான் இதை 2 முழு வெங்காயம் போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து இந்த இடியப்ப பிரியாணியில் ஒரு மெயினான ஒரு ஐட்டம், அதனால் கொஞ்சம் கூட போடுற நேரத்தில் இந்த டேஸ்ட் வந்து கூடவே இருக்கும். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசி ஐட்டத்தோடு சேர்த்து அதையும் போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பருவத்துக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நாங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் எங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பச்சை மிளகாயை வெட்டாமல் அப்படியே முழுசாக போட்டிருக்குறோம். அதே நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் இப்போ ஆட் பண்ணுறது வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஃப்ரோசன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பச்சை மிளகாயை வெட்டிடாதீங்க, வெட்டினா கொஞ்சம் உரைப்பு கூடவா வந்துடும். இப்போ நல்லா இதெல்லாம் வந்து குக்காய் கொண்டு வருது பாருங்க. இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு பச்சை மிளகாயோட அந்த வாசனை, அந்த பச்சை மிளகாய் பொரியிற அந்த மனம் வந்து வரும். இந்த நேரத்தில் நாங்கள் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ, தக்காளி பழத்தை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற நேரத்தில் இந்த தக்காளி பழம் எல்லாம் காட்ட இல்லை. நான் இப்போ இதை குக் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அதிலெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இந்த தக்காளி பழமும் இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்ல வடிவாக இது குக் ஆகி ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகி வர வேணும். நார்மலாக வந்து ஒரு பாட்டி எண்ணெய் எடுத்தோம்னா இடியப்பம், சொதி, சம்பல் இப்படி தான் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த இடியப்ப பிரியாணி இந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா இந்த சொதி சம்பல் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதையே அப்படியே பிரியாணியே நேரடியாக சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுங்களா இந்த தக்காளி அப்படியே குக் ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம்.
இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் அதாவது மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறோம். ஒரு துளி மஞ்சள் அதாவது சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு தடவை கிளறி கொடுக்க வேணும். அப்படியே ஃபுல்லாக மஞ்சளும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுது பாருங்க. இப்போ நாங்கள் ஆட் பண்ண போகிறது தனி மிளகாத்தூள். இது வந்து நீங்கள் கறிகளுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை ஆட் பண்ணாதீங்க, தனி மிளகாத்தூள் தான். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணி கொள்ளுகிறோம். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நார்மலாக வந்து உரைப்பு இருக்காது, அது அந்த கலருக்காக தான் போடுறது. இந்த 2 மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பச்சை மிளகாய் இந்த மிளகாய் இதெல்லாம் வந்து எங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்குறோம். உங்களுக்கு எந்தளவு உரைப்பு சில பேர் வந்து கூட உரைப்பாக சாப்பிட்றது உண்டு. அந்த மாதிரி உரைப்பு தேவையாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. இதெல்லாம் இப்போ ஒரு 2 மினிட்ஸுக்கு குக் ஆகணும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்க்குறது வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்குறோம். நீங்கள் தூள் உப்புண்டாலும் அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. பிறகு காணாமல் இருந்ததுன்னா டேஸ்ட்டை பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளோதான். அந்த மிக மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். இதை இவ்வளோத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி கொண்டு வருது பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருந்தால் ஒரு பார்ட்டி டைமில் அந்த மாதிரி இதை நீங்கள் மெயின் டிஷ்ஷாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ நல்லா இது குக் ஆகி கொண்டு வர நேரத்தில் நாங்கள் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற இந்த மீட் இன்றைக்கு வந்து நான் போடுறது லேம்ப் தான். போட்டு இந்த எல்லா மசாலாவோடையும் இந்த இறைச்சி மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து விடுவோம். சரிங்களா? நீங்கள் எந்த மீட்டண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கு லேம்பில் செய்கிறேன். லேம்பில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது வந்து. ஆனால் கொஞ்சம் கொழுப்புன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த இறைச்சி சரி அதில் செஞ்சு கொள்ளலாம். பார்த்தீங்களா? அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த இறைச்சி வந்து அப்படியே ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு விட வேணும். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா தண்ணியை வந்து இந்த இறைச்சி அப்படியே வெளிவிடும். அந்த இறைச்சிலேருந்து வர தண்ணியிலேயே வந்து அந்த இறைச்சி அவிய வேணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸால் இந்த லிட்டை எடுத்துட்டு இந்த வரலாம் இப்படி இருக்குது இந்த இறைச்சி. இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட வேணும். இதை நாங்கள் தண்ணி விடாமல் அதிலிருந்து வர்ற அந்த தண்ணி அந்த கொழுப்புலையே அப்படியே அது வெந்து வருது பாருங்க. ஒருக்கா கிளறி போட்டு திரும்ப இன்னொரு தடவை மூடியை போட்டு ஃபுல்லாக இது குக் ஆகிற வரைக்கும் விட வேணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸால் பாருங்கள் இது ஃபுல்லாக குக் ஆகிட்டு இது அப்படியே கிளறி விடுறேன். கிளறி விட்டுட்டு இதுக்குள்ளே 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அதாவது இப்போ சேர்க்குற இந்த இன்க்ரீடியன்ட் பிரியாணி பவுடர். இந்த பிரியாணி பவுடர் நாங்கள் அரைக்கிறது, நீங்கள் கடையிலையும் வாங்கி போட்டுக்கொள்ளலாம் வேணுமெண்டா. இந்த பிரியாணி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதோட கூட கொஞ்சமாக யோகர்ட் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்க்குறோம். யோகர்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான யோகர்ட் இது ஒரு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும் இந்த இறைச்சிக்கு. அதோட கூட ஃப்ரெஷ்ஷான கோகோனட் மில்க்கும் சேர்த்துக்கொள்கிறோம். இந்த யோகர்ட் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா இந்த இறைச்சி இந்த மீட்டோடு சேர்த்து அப்படியே சேர்க்குறோம் பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ளலை. கோகோனட் மில்க் அண்ட் யோகர்ட் இது 2லையும் தான் இந்த இறைச்சி நல்லா அவியுது பாருங்கள். கொஞ்சம் வெந்து வார நேரத்தில் நீங்கள் உப்புட டேஸ்ட்டையும் பார்த்து கொள்ளலாம். இதில் கொஞ்சம் கலரிங் வந்து கூடவா உங்களுக்கு வர வேணுமெண்டா டொமேட்டோ பியூரே. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து டொமேட்டோ பியூரே, டொமேட்டோ கான்சன்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம். அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கூடின கலர் ஒரு டார்க் ரெட் கலருக்கு இது வரும். இப்போ பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த டொமேட்டோ பியூரையும் ஒரு கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்றோம் பாருங்கள்.
இது இந்த யோகர்ட், கோகோனட் மில்க் அண்ட் இந்த டொமேட்டோ பியூரே இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த இறைச்சி நல்லா குக்காக ஆகணும். இப்போ நல்லா இது கொதிச்சு கொண்டு வரணும். இதுக்குள்ளே ஒரு பாதி லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விடுகிறோம். அதோட கூட சின்னனா சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இதையும் அப்படியே ஃபுல்லாக தூவி விடுகிறோம். சரிங்களா? இவ்வளவு தான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நாங்கள் முடிச்சுட்டோம். இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடியாக போட்டு மூடி விட்டுற வேணும். இந்த டைமில் உப்போட அளவையும் பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு ஒரு வேளை கூட குறைய இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா, அது நல்லா அந்த சோஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் அப்படியே ஃபுல்லாக இந்த மீட் வந்து குக்காக வேணும். பார்த்தீங்களா, நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கறி ஒன்று ரெடியாக இருக்குது. எந்த மீட்டை வச்சு இதை செஞ்சு கொள்ளலாம். ஒரு லிட்டை வச்சு இதை அப்படியே மூடி விடுகிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த மூடியை எடுக்கிறோம் பாருங்கள். இந்த லிட்டை எடுத்தோடனே இந்த கறி வந்து ஃபுல்லாக கொதிக்குது. சரிங்களா? அப்படியே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதில் இருந்து ஒரு half of இந்த மீட்டை வந்து ஒரு பவுலில் செப்பரேட்டாக எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னா நாங்கள் வந்து இதில் லேயர் பண்ண போகிறோம். அதனால் half of the மீட்டை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொள்கிறோம். இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் சின்ன சின்னனாக பிச்சு வச்சுருக்கிற அந்த இடியாப்பம், இந்த இடியாப்பத்தை ஒரு லேயராக அதுக்குள்ளே அப்படியே போட வேணும். அப்படியே ஃபுல்லாக அந்த இடியாப்பத்தை அந்த ஒரு பாதி கறி அதுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக போடுறோம். போட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் எடுத்த பாதி கறியை அதுக்கு மேலே அப்படியே பரப்பி விடுறோம். பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. நல்ல லோ ஃப்ளேமில் இருக்க வேணும் அடுப்பு. இப்போ மேலால் இந்த கறியை அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு இதை மூடி விட வேணும். இதுக்கு பிறகு இப்போ நாங்கள் போடுற இன்க்ரீடியன்ட் வந்து மில்க், அதாவது குடிக்கிற மில்க், பசுப்பால், அதுக்குள்ளே கலரிங்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை போட்டு விடணும். ஏன்னா அந்த கலர் வர்றதுக்காக நீங்கள் வேணுமெண்டா குங்குமப்பூவும் அதுக்குள்ளே பாலுக்குள்ளே ஊற வச்சுட்டு போடலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட வேணும். இந்த நேரத்தில் அடுப்பு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதை அப்படியே மூடி 10லேருந்து 20 நிமிஷம் 10 to 20 மினிட்ஸுக்கு இந்த ஸ்லோ ஃப்ளேமில் இதை அப்படியே குக்காக வேணும். அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்க. கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இந்த சோஸ், இந்த இடியப்பம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளே இது ஃபுல்லாக ரெடியாகி வந்துடும். இப்போ ஒரு 20 மினிட்ஸுக்கு பிறகு நாங்கள் இதை திறந்துருக்குறோம் பாருங்கள். இது அப்படியே ஃபுல்லாக பிரியாணி ஆகியிருக்கு. இப்படி 2 ஸ்பூனை வச்சு இதை கிளறி விட வேணும். ஆல்மோஸ்ட் எங்களுடைய இந்த பிரியாணி வந்து இடியப்ப பிரியாணி ரெடி ஆயிட்டு, இனி நான் இதை உங்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் அந்த சோஸ் பரவுற மாதிரி ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ நான் இங்கே இந்த பிரியாணியை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டேன்னு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அந்த எல்லா இடத்துலையும் வந்து இடியப்பத்தில் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த இறைச்சி எல்லாம் அந்த சோஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே அந்த ஒரு கலர் yellow கலரும் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது, உங்களை விட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொரியாண்டு பார்ப்பேன். உங்களுக்காக நான் ஒரு வாய் சாப்பிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அமேசிங், வெரி நைஸ். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. இந்த இடியப்பம் சொல்லி சம்பலன்னு சாப்பிட்றத விட
இது வந்து இந்த மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் எங்களுடைய சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். until then, goodbye.